இழுக்கிறா வலையா உள்ள இழுக்கிறா சடிச்சிட்டு வலைய உள்ள இழுக்கிறா நீ விழுகுது ஏய் எரிஞ்சிட்டு போடா அந்த வலைக்கு போடா ஓடுறா புக்கு ஏய் இந்த புக்கு குடுறா நீ காட்டு போய் விடுமா மீன் எல்லாம் விரட்டுறாங்க. ஆமாம் அப்படி தையா விழுந்துருச்சுடாட்டா ஒரு மீன். வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இந்தியாவோட கடைசி நிலமான அரிச்சல் முனைக்கு வந்திருக்கோம். அங்கே வந்தபோது ஒரு டீம் வந்து விடுவலை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. விடுவலைனா இப்போ அந்த இடத்துல ஒரு மீன் புழக்கம் அதிகமாக இருக்குது, அதை அப்படியே சுற்றி வளைச்சி லேசாக விரட்டி விட்டு அந்த மீன்கள் எல்லாத்தையுமே வந்து வலையில் வந்து பட வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோம். வலை விடுற காட்சியிலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கடலில் குதித்து அந்த மீன்களை விரட்டி விட்டு மறுபடியும் அந்த வலை வாங்கும்போது எவ்வளோ மீன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுமே நம்புகிறேன். ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி அரிச்சல் முனை வந்திருக்கீங்களா, அதாவது தனுஷ்கோடிக்கு அடுத்து உள்ள அரிச்சல் முனை வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அரிச்சல் முனை வரும்போது அங்கே இந்த மாதிரி ஏதாவது சில ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னா தூண்டி போடுறது, இல்லை இந்த மாதிரி வலை விடுறது, இல்லை போட்டில் வந்து வலை இழுக்கிறது, அந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை இதே டீமே நீங்கள் வலை விடுறது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறதுமே நீங்கள் நமக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு கம்யூனிகேஷன் வந்து உருவாகும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த வலை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து மீன்கள் கூட்டம் வந்து அதிகமாக வருதா, இல்லை இந்த மீன் வந்து அதிகமாக வந்து இருக்குது, இந்த மீனுக்கு மட்டும்தான் இந்த வலை செட் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா கணக்குமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் அவங்க வந்து வலை விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காட்டினேன் கம்ப்ளீட்டாக வந்து அரிச்சல் முனையோட சுச்சுவேஷன் தான். இப்போ சீசன் டைம்னால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து வர்றாங்க. ஓகேங்களா? இந்த கடைக்கோடி நிலத்தில் தான் இந்த மீன் பிடிக்கிற நிகழ்வுமே நடக்குது. ஸோ வந்தவங்களுமே இதை வந்து ரொம்பவே ரசித்து பார்த்தாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறத வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு செப்பரேட்டான மீன் மட்டும்தான் மாட்டோம், எல்லா மீனுமே மாட்டாது. இந்த பாறை மீன்கள், அதுக்கப்புறம் அங்கே கிடக்கிற திருவன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீன்கள் வந்து ரொம்பவே மாட்டோம். ஏன்னா இந்த இடங்கள்ல இந்த கல் பகுதிகளில் அதிகமாக அந்த மீன்கள் தான் வரும். திருவன்னு சொல்கிற மீனும் பாறை மீன்கள் அதிகமாக கிடக்கும். தூண்டி போடுறவங்களுமே பாறை மீன்கள் வந்து பிடிப்பாங்க. ஸோ இப்போ ஒருத்தவர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தார்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவோம், வலையை தூக்கி போடுவாங்க, அதை வந்து ஒருத்தவங்க பிடிச்சிருப்பாங்க, அப்படியே சுற்றி வளைச்சிட்டு தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி இருந்து ரொம்பவே வந்து சொன்னார், இப்படி விடுங்க அப்படி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவங்க வலை விட்டு அதுக்கப்புறம் அதை வாங்குற வரைய கொஞ்சம் கூட போர் அடிக்கல, அவ்வளோ ஸ்பீடாக வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்க வலை விட்டு பிடிச்சது. ஸோ எவ்வளோ மீன்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த காட்சி தான் இருக்கும், வலையை விட்டு அதுக்கப்புறம் வாங்குகிற காட்சி. உங்களுக்கு பார்க்க ரொம்பவே பிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி இதுவரையே நீங்கள் ஒரு டைம் கூட அரிச்சல் முனை வரல, ராமேஸ்வரம் வரலைன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் விசிட் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய ஒரு இடம். ரோடுக்கு வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி கடல் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசியாக அந்த அரிச்சல் முனை வந்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் மெசேஜ் வந்துடும், வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி அதர் கண்ட்ரி பக்கத்தில் நம்ம ரீச் ஆகுறதுக்கு ஒரு வகையான வாய்ப்பு தான் இந்த அரிச்சல் முனை. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 கடலுமே ஜாயின் ஆகுறது. தென்கடல் எப்போம்லாம் வந்து அலையாக இருக்கோ அப்போது வடகடல் அமைதியாக இருக்கும். வடகடலில் எப்போம்லாம் அலையாக இருக்கோ அப்போ தென்கடல் வந்து அமைதியாக இருக்கும். இப்போ தென்கடல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இந்த சீசன்லலாம் வந்து இந்த மாதிரி வலை விடுறது, கரவலை இழுக்கிறது, எல்லா காட்சியுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதா, மீன் எல்லாம் விரட்டுறாங்க உள்ளே கிடக்கிறது. இப்படி இறங்கி உழக்கும் போது அந்த மீன் எல்லாம் போய் வலையில் படும். அவங்க போகிறாங்களே இந்த மாதிரி உழக்கும் போது படும். அது மாதிரி வலையும் வந்து லேசாக மேலே கூடி இருந்துச்சுன்னா கீழே அழுத்தி விடுவாங்க கரெக்டாக. இழுப்பாங்க. எங்கே விட்ட வலை பாரு, இந்த வலை வந்து இப்படி விட்டது. அதான் இந்த கடலோட நீரோட்டம். அவங்க வலை விடும்போது பொறுக்க விடாதது, சும்மா போடவும் அந்த அலைக்கு இப்போ தான் சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக. கிடச்சிச்சு எங்கே? அப்படியா? எந்த இடத்துல? ஆமாம், சரி சரி. டென்ஷன் ஆயிடுவாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை வந்து இதான் நினைப்பாங்க, வீடியோ எடுத்து போட்டோன்னா நமக்கு பாடு வரலை மீன் வரல அந்த மாதிரி நினைப்பாங்க. எல்லோரும் இது பண்ண மாட்டாங்க. போயிட்டாரு. அவர் வீடியோ எடுத்தோன்னு கூச்சம் விட்டுறாரு. பார்க்குறாரோ? அங்கே போட்டி இருக்கு பாரு, ஃபுல்லாக திருவன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக திருவன் தான் விழுந்த மாதிரி இருக்கு.
குட்டி திருவண்ணாமலை விழுந்திருக்கு, பாறை ஒன்று இல்லை. போகும் போகும் கிளாஸியாக இருக்காது. அது பார்த்து கூட நல்லா இல்லை. ஆமாம் அப்படி ஐயோ விழுந்துருச்சுடாட்டா. ஒரு மீன் ஃபுல்லாக திருவன் தான் விழுந்திருக்கு. இங்கே அதான் வச்சு பாறையோரமாக கிடக்கும். பாறையோரமாக இந்த மீன் தான் அதிகமாக கிடக்கும். பாறை மீன் கொஞ்சம் ஆமாம் கல் இருக்குங்களா லேசாக ஒன்று ரெண்டு தவறு. கிளி மீன்றா உள்ள குட்டி பாறை மீன் இருக்குது, பாசி இருக்குது. இது கழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம் மச்சி, அது எடுக்கணும். இல்லை இல்லை அதாவது வலை இருக்குல்ல, வலை சரியா இல்லைன்னா அதை எடுத்து விட்டு கீழே அமுக்கி அமுக்கி விடுவாங்க. ஆமாம் ஆமாம் அவன்கிட்ட இருக்கிறது அதுவாக தான் இருக்கும், போட்டு வந்திருக்கான். ம்